வணக்கம். செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூலை 18 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் 86 மில்லிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி 74 மில்லிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 67 மில்லிமீட்டர், கும்மிடிப்பூண்டி 52 மில்லிமீட்டர், மேலும் மாமல்லபுரம் 47, ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் 49, பூண்டி 45, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு 43 மில்லிமீட்டர் என்று மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்த்த மழை நேற்று நள்ளிரவிலிருந்து கனமாக கொடுக்க தொடங்கியது. இனிமேல் தினசரி கனமழை தான். டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று மழை வாய்ப்பு உறுதி. குறிப்பாக வடக்கு டெல்டாவிலே கனமழை வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவை கொடுத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கு. வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை கனமழை இருக்கிறது. வரக்கூடிய 19, 20, 21, 22 தேதிகளில் தொடர் மழை பொழிவு இருக்கிறது. நள்ளிரவு அதிகாலை காலை வரை விடிய விடிய மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பிடிவு. தென்மேற்கு பருவமழையும் வங்கக்கடலோரம் வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பிடிவையும் ஏற்படுத்த போகிறது. காற்று குவிதலை வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஏற்படுத்தி 21, 22, 20, 21 2 நாளும் தொடர் மழைப்பிடிவு, தொடர் தூறல், சில நேரங்களில் மிதமான மழை, சில நேரங்கள் கனமழை என்று மழைப்பிடிவை தீவிரப்படுத்தி இருக்கிறது. டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு நாளை மழை இருக்கு. டெல்டாவில் பரவலாக இன்று மழை இருக்கு. அதற்கு பிறகு வடகடலோரம் தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை. மாலை இரவு உறுதியாக மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை மாத இறுதி வரை தீவிரமாக இருக்கும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.